வணக்கம் நண்பர்களே. யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுக்கு அப்ளை பண்ணுற நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் கிரைட்டீரியாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய குழப்பம் இருக்குது, ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் ஏஜ் கொஞ்சம் அதிகம் இருக்கிற கேண்டிடேட்ஸ், அது இல்லாமல் ஏஜ் லிமிட்டை நெருங்குற கேண்டிடேட்ஸ், இவங்களுக்கு இது ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது. ரெகுலராக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை காண்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமாக கேள்விகளை கேட்பாங்க, நானும் அவங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த வருடமும் நிறைய பேர் இந்த கேள்விகளை மறுபடியும் கேட்குறாங்க. ஒரு மாணவர் அவருடைய ஏஜை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், அவருடைய வயசு என்னங்கிறத அவர் எப்படி கண்டுபிடிக்கணும், இதை இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இல்லாமல் ஸ்பெசிஃபிக்காக ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு வரும்பொழுதும் ஏஜை எப்படி டிட்டர்மைன் பண்ணணும், நீங்கள் ஏஜ் லிமிட்குள்ளே தான் இருக்கிறீங்களா அப்படின்றத எப்படி நம்ம டிட்டர்மைன் பண்ணணும், அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பொதுவாகவே ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர்கிட்ட உங்கள் வயசு என்னன்னு கேட்டால் 24 ஆக போகுது சார், 25 ரன்னிங் சார், அக்டோபர் 5ஆம் தேதி வந்தால் 30 ஆகிடும் சார் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவாங்க. இப்படிலாம் ஆன்சர் பண்ணக்கூடாது. வயசு என்னன்னு கேட்டால் தெளிவாக ஒரு நம்பரை சொல்லணும். 20, 25, 32 இந்த மாதிரி சொல்லணும். ஒரு ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்கு கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். நாளைக்கு இன்டர்வியூ போறீங்கன்னா இந்த கிளாரிட்டி எதிர்பார்ப்பாங்க. அங்கே வயசு என்ன அப்படின்னு கொஸ்டின் வராது, ஆனாலும் கிளாரிட்டி முக்கியம். வயசு என்னங்கிறது ஒரு சிம்பிளான லாஜிக், இதை சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கணும். சரியா? ஜென்ரலாகவே ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு டீச்சராக ஒரு விஷயத்தில் அட்வைஸ் பண்ண விரும்புகிறேன். தயவுசெய்து இது எல்லாரையும் ஒரு கன்ஸ்ட்ரக்டிவாக எடுத்துங்க, உங்கள் நல்லதுக்காக நான் சொல்கிறேன். யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷனை எடுத்து எல்லாரும் படிங்க. நிறைய பேர் இது செய்யறதே கிடையாது. இந்த ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் சம்பந்தம் பல பேருக்கு குழப்பம், பயம், அவசரம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நோட்டிஃபிகேஷனை படிக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஸ்டூடெண்ட்ஸ் இதை பண்ணுறது இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் என்ன செய்வாங்கன்னா இவங்க பல பேர் சொல்கிறத பிளைண்டாக நம்புவாங்க, மித்ஸ் எல்லாம் நம்புவாங்க, இன்டர்நெட்டுக்கு போவாங்க, சோஷியல் மீடியாவுக்கு போவாங்க, அங்கே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய எல்லா விஷயங்களையும் அப்படியே எடுத்துப்பாங்க, பிளைண்டாக நம்புவாங்க. இந்த தவறை தயவுசெய்து செய்யாதீங்க. யூபிஎஸ்சி ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. அந்த கான்ஸ்டியூஷனல் பாடி எக்ஸாமினேஷனுக்கான டீட்டெயில்ஸை அந்த நோட்டிஃபிகேஷனில் சிம்பிள் இங்கிலீஷில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. குறைஞ்சபட்சம் பேசிக் டீட்டெயில்ஸையாவது படிங்க. ஏஜ் லிமிட் என்ன, அட்டம்ஸ் எவ்வளோ, ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரீங்கன்னா ரிலாக்ஸேஷன் எவ்வளோ வருஷம், ரிலாக்ஸேஷன் எவ்வளோ அட்டம்ஸ், எந்தெந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, சிலபஸ் என்ன, குறைஞ்சபட்சம் இதை படிங்க. போன வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் எடுத்து கூட நீங்கள் படிக்கலாம். ஏன்னா ரூல்ஸில் பெருசாக மாற்றம் இல்லை. தயவு செய்து இதை செய்யுங்க. இதை செஞ்சாலே எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். சரி, இப்போது ஏஜ் டிட்டர்மினேஷனுக்கு நான் வரேன். முதல்ல ஒரு நபர் அவருடைய வயசை எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துக்குவோம். ஒரு நபருடைய இயர் ஆஃப் பர்த், பிறந்த வருடம் 1995 வச்சுப்போமே, ஏப்ரல் 2ஆம் தேதி. இவருடைய வயசு அவர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நாம் இருக்க வருஷம் 2025. இந்த கரண்ட் இயர் 2025லேருந்து பர்த் இயர் இருக்குது பாருங்கள், 1995, அதை அப்படியே மைனஸ் பண்ணுவோம். 2025 மைனஸ் 1995 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். அப்படியே அதை ஓரத்தில் நோட் பண்ணி வைங்க, 30. இந்த வருஷம் பர்த்டே முடிஞ்சிருச்சா இல்லை இனிமே தான் வரப்போகுதான்னு பார்க்கணும். ஏப்ரல் 2ங்கிறது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு இல்லையா? ஏன்னா இப்போ ஜூன் மாதம். அப்போது அந்த வருஷத்தில் பர்த்டே முடிஞ்சிருச்சுன்னா அந்த நம்பர் தான் ஏஜ். 30 தான் அவருடைய ஏஜ். அப்போ 1995 ஏப்ரல் 2ல் பிறந்தவருக்கான ஏஜ் இன்னைக்கு என்னன்னா 30. ஒருவேளை இதே வருஷத்தில் பர்த்டே இனிமே தான் வரப்போகுது அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து 1 மைனஸ் பண்ணிடணும். 30 மைனஸ் 1 29. உதாரணத்துக்கு 1995ல் செப்டம்பர் மாதம் தான் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா இன்னும் பர்த்டே வரல இல்லையா? அப்போது 30லேருந்து ஒரு நம்பரை மைனஸ் பண்ணிடணும். அப்போது இன்னைக்கு தேதியில் அவருடைய வயசு 29. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து நீங்கள் பிறந்து எவ்வளவு வருடங்கள் முழுசாக முடிஞ்சிருக்கோ அதுதான் உங்களுடைய வயசு. சரியா? அதனால் உங்கள் வயசு என்னன்னு யாராவது கேட்டால் தெளிவாக நீங்கள் சொல்லணும். வரப்போகுது, நடக்க போகுது, போய்கிட்டு இருக்கு, இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்தது யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஏஜ் கிரைட்டீரியாவுக்கு நான் வரேன். யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஏஜ் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி இது அவங்க கட் ஆஃப் டேட்டாக வச்சுருக்காங்க. இந்த வருடம் உங்களுக்கு அட்டெம்ப்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எப்படி செக் பண்ணணும்னா, இந்த வருடம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி இருக்கு இல்லையா, அந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியில் உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். இதை ஒரு எக்ஸாம்பிளோட நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வருஷம் நம்ம எடுத்துவோமே 2026, இதில் உங்களுக்கு அட்டெம்ப்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நாம் இப்போ வெரிஃபை பண்ணுவோம். கட் ஆஃப் டேட் என்ன? ஆகஸ்ட் 1. சரியா?
ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். 1995 ஏப்ரல் 2 அதே நபரை எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். அடுத்த வருடம் இவருக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? ஆகஸ்ட் 1 அப்போ எவ்வளோ இருக்கும்னு நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த வருஷம் ஆல்ரெடி அவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு, கரெக்டாக? அடுத்த வருடம் ஆகஸ்ட் 1 அப்போ அவருக்கு 31 வயசு ஆயிருக்கும். ஏன்னா ஏப்ரல் 2 பர்த்டே முடிஞ்சிருக்கும். அடுத்த வருடம் ஆகஸ்ட் 1ல் வயசு என்ன இருக்கும்னு இப்பயே நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். 31 வயசு இருக்கும். இப்படி கால்குலேட் பண்ணி வைக்கணும். அதை வச்சு நீங்கள் ஏஜ் லிமிட்டை செக் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு இந்த கட் ஆஃப் டேட் இருக்குது பாருங்கள். அந்த கட் ஆஃப் டேட்டை வச்சு பார்க்கும்போது 32 வயது, அதாவது 32 வருடங்கள் முடிஞ்சு இருக்கக்கூடாது. 32 வருடம் முடிஞ்சு இருக்கு, அதாவது 32 வயசு நிறைவாயிருச்சு ஆகஸ்ட் 1 அப்போ அந்த வருடத்தில் அப்படின்னா அவங்க எலிஜிபிள் இல்லை. 31 வரைக்கும் இருக்காங்கன்னா எலிஜிபிள். இப்போ இந்த எக்ஸாம்பிளே அடுத்த வருஷம் வச்சு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவருக்கு 31 வயசு ஆயிருக்கும். அப்போ அடுத்த வருஷம் அவருக்கு அட்டெம்ப்ட் இருக்கு. ஆனால் அதற்கு அடுத்த வருஷம் 2027ல் 32 ஆகிடும் ஆகஸ்ட் 1 வச்சு பார்க்கும்போது. அப்போ அவர் வந்து எலிஜிபிள் கிடையாது. இப்போ தான் நீங்கள் ஏஜ் லிமிட்டை டிட்டர்மைன் பண்ணணும். ஓபிசி பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் 35, எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் ஏஜ் லிமிட் 37. மற்றபடி டிட்டர்மினேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் இது தான். அதை நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இனிமேல் உங்களுடைய ஏஜை நீங்கள் கரெக்டாக டிட்டர்மைன் பண்ணி யாராவது ஏஜ் என்னன்னு கேட்டால் தெளிவாக சொல்லணும். அதோடு சேர்த்து ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் ஏஜ் கிரைட்டீரியாவும் நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நன்றி.